அவர் வெறுமனே வந்து பாஜகவையும் எதிர்க்கிறாரு, திமுகவும் எதிர்க்கிறாரு, ஏடிஎம்கே எதிர்க்கிறாரு. ஏடிஎம்கே இப்போதைக்கு அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு மோடி அரசில் பணம் வந்துக்கிட்டு இருந்தது, அதை நிறுத்திவிட்டாரு. அந்த கோபத்தில் தான் இருக்கார் விஜய். அந்த கோபத்தில் தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் த்ரிஷா வந்து அவங்க ஐயர், அதனால் அவங்க இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க அம்மாவும் சொல்லி யானை கொடுத்துருப்பாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. இவரும் மனைவியை பற்றி பேசலை, சங்கீதா விஜயும் இவரை பற்றி பேசலை. அப்போ அதை பற்றி நம்ம பேசலை என்ன அர்த்தம் இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுனா, நம்ம பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குறபடி பேசுனா நம்ம பேசலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கம், ஹாய், ஹலோ, நமஸ்தே, நமஸ்காரம், வந்தனம் அப்படி என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லிடுறேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதனால் தெரிஞ்சதை வச்சுலாம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஷோ, அதாவது ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ், இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா திரைப்பட விமர்சகராக இருக்கிற நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. ஹாய் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். இது வந்து ஒரு கிசாவே இருக்கு, உண்மையா பொய்யா அப்படின்னு தெரில. கிசு மேட்டுனாலே பைல்வான் சாருக்கு வந்து அக்கு வேற ஆணி வேற எல்லாமே தெரிஞ்சிடும். சாருக்கு வந்து இங்கே தான் இன்ஃபர்மேஷன் வந்துடுது, எது நடந்தாலும் ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசிடுவீங்க, ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறீங்க. இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் இப்போ வந்து 2வது பேரணியாக இப்போ நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்துக்கு கிளம்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் திருச்சியில் ஆரம்பிச்சாரு, ரொம்ப சுமூகமாகவே முடிஞ்சிட்டு இருக்கு. அவர் அரசியல் சுமூகமாக முடிஞ்சதுங்கிறது தப்பு. கோர்ட்டிலே வந்து ரெடிட் பண்ணியிருக்காங்க. இனி இவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்க, அந்த நஷ்டத்துக்கு ஈடுகட்டு இனிமேல் வந்து புதுசாக செஞ்சால் அவங்களுக்கு பணம் கட்டுலாம் கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் சில அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு. நீட்டானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சில உயிரிழப்புகள் எல்லாமே நடந்திருக்கு. உயிரிழப்பு மட்டும் இல்லை, எவ்வளவு பொருட்சேதம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட டாய்லெட் எல்லாமே கீழே இடிஞ்சு விழுந்துருக்கு. அதனால் அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய தொண்டர்களை, ரசிகர்களை கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும். அவனே ஏறி குதிக்கிறான் தலைவர் வண்டி மேலே. அதெல்லாம் அவருக்கு, அதாவது நீ நாளைக்கு உங்கள் கவர்மெண்ட் வந்தாலும் இப்படி தான் ஏன் அந்த பசங்க பண்ணுவானுங்கன்னு பேச்சு வரக்கூடாது. எனக்கு விஜய் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ தன்னுடைய தொண்டர்களை மிகவும் கடுமையான கட்டுப்பாட்டுகள் இருக்கும். அப்படி எவனா செஞ்சுன்னா வெளியே அனுப்பு, ஒரு 4 பேரை வெளியே அனுப்பு, எவனா சட்டம் பண்ணுவானா? அதுதான் இப்போது எம்ஜிஆர் வந்து கட்சி அண்ணா திமுகலேருந்து விரட்டினாங்க. உடனே எல்லாரும் அவனா தாமரைக்கொடி ஏற்றிக்கிட்டான், அவனா போட்டோ ஓட்டினா தான் அந்த வெஹிக்கிள் வெளியே வரும். இதெல்லாம் அவங்களா செஞ்சது. ஆனால் அப்பவும் அவன் எந்த லாரியும் உடைக்கலை, பஸ்ஸையும் உடைக்கலையே. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த காலத்தில் தெளிவாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சின்ன பசங்க அவங்க வந்து காசே அப்போ வீட்டு காசுலாம் ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல, அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறது இன்னும் விஜய்க்கு ஒரு கோரிக்கை. அப்புறம் வருகையை பற்றி என்ன சொன்னீங்க? அவரோட அரசியல் வருகை இல்லை, அரசியல் வருகை வந்து அவர் வெறுமனே வந்து பாஜகவையும் எதிர்க்கிறாரு, திமுகவும் எதிர்க்கிறாரு, ஏடிஎம்கே எதிர்க்கிறாரு. ஏடிஎம்கே இப்போதைக்கு அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை எடப்பாடி அவர்களை பற்றி அது சும்மா சொல்லணுமேன்றக்கா சொல்கிறாரு. ஆனால் வெளியில் வர்ற புகார்களையும் அவதூறுகளையும் அல்லது கிசுகிசுகளையும் அவர் வந்து பதில் சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு மோடி அரசில் பணம் வந்துக்கிட்டு இருந்தது, அதை நிறுத்திவிட்டாரு. அந்த கோபத்தில் தான் இருக்கார் விஜய். அந்த கோபத்தில் தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்களுக்கு அவர் ஏன் வரணும்? ஒரு கிறிஸ்டின், அவர் கிறிஸ்துவ தானே, ஜோசப் விஜய் தானே. அதுக்காக கிறிஸ்டின் மிஷினரிஸ்க்கு பணம் வர்றது வெளிநாட்டில் எதுவும் தடை பண்ணிட்டாரு மோடி, அதுக்காக விஜய் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதை பற்றி ஏன் பேசலை? ஓப்பனாக சொல்லி உன் மேலே ஒருத்தன் கல் வீசுறான், களங்கம் ஏற்படுத்தினா சொல்லணும். இல்லை, நான் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஆதரவாக இல்லவே இல்லை, எனக்கு கிறிஸ்தவனுக்கு நான் மதமற்றவன் சொல்லு. வர்ற பொதுக்கூட்டங்களில் சொல்லுவார் நம்புகிறேன். அடுத்த பொதுக்கூட்டங்களில் இதை பற்றி பேசுவார். ஆமாம், ஏன்னா எல்லோரும் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் மோடிஜியை பற்றி பேசுகிறதுக்கு. இப்போது நீட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் அதாவது 2 பேர் எம்பிபிஎஸ் வந்துட்டான், 2 செட்டு எம்பிபிஎஸ். இன்னும் அதை போய் நீட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது?
இவரும் அதை சொல்கிறார். அதை சொல்லக்கூடாது. ஆமா. ஏங்க படிக்கிறவன் எங்கேனாலும் படிப்பாங்க. மாடு மேய்ச்சிக்கிட்டே படிப்பான். நான்லாம் மெழுகுவர்த்தி லைட்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் தான் கரண்ட்டு விளக்கு வந்துச்சு. நாங்கள் படிக்காமல் இல்லையா, அரசாங்க பள்ளியில் தான் படித்தோம். அப்போ ப்ரைவேட் ஸ்கூலே கிடையாது, ரொம்ப ரேராக இருந்துச்சு. காலேஜஸ் தான் இருந்துச்சு. நீங்களோட முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆமாம், அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து படிக்காமல் இருந்தோம். ஏங்க நாங்கள் வரும்போது தான் ஹிந்தி வந்துச்சு. ஹிந்தி நானும் படித்தேன். முன்னால் படிக்கிறதுக்கான சக்தி இருந்தால் படி. இப்போ கனிமொழிக்கு ஹிந்தி தெரியுமில்ல, அப்புறம் என்ன மாறனுக்கு ஹிந்தி தெரியுமில்ல, நீங்கள் மட்டும் படிக்கலாம், மற்றவங்க மட்டும் படிக்கக்கூடாதா? அவரோட பள்ளிக்கூடத்துலேயே வந்து ஹிந்தி கண்டிப்பாக இருக்குல்ல. வித்யாலயால தமிழ் கிடையாது, செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எதுக்கு மற்றவனை முட்டாளாக்குற? அதாவது ஜனங்க விஷயம் தெரிஞ்சவன் ஆகிட்டா உன் கதை நடக்காதுங்கிறக்கான விஷயமா தான் இது. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி சார். விஜய் ரசிகர்களுக்கும் சரி, மொத்தமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அந்த விஷயம் வந்து கேள்விக்குறி. உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? விஜய் த்ரிஷா 2 பேருக்குள்ள என்ன சார் நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நடிகர் நடிகைங்கிற முறையில் வந்து பாண்டிங் இருக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா த்ரிஷா வந்து எல்லாரோடையும் நடிச்சுக்கிட்டு இருக்கு. தெலுங்குல ஜூனியர் என்டிஆரோட நடிக்குது, சிரஞ்சீவியோட நடிக்குது, மலையாளத்தில் நடிக்கிறாங்க. அவங்க ஒரு நடிகை, அவங்க ஒரு நடிகை, இவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி கிசுகிசுக்கு இடமே இல்லை. அதுவும் இந்த சூழ்நிலையில் அவர் கிசுகிசுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த சமயத்தில் வந்து அவருக்கு ரீசெண்டாக வந்து அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அப்போ ரசிகர்கள் எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, ரசிகர்கள் வந்து பார்க்கல, அவர் வந்து த்ரிஷா அவர் கூட இருந்ததாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ, அது சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ இல்லை. ஆனால் ஜனநாயகர் லுக்கில் தான் அவர் இருந்தாராமே. ஜனநாயகம் அந்த லுக்கில் தான் அவர் இருந்தார். இல்லை இல்லை இல்லை, கிடையாது. அது விஜய் தரப்புலேருந்து மறுபறிக்கை வந்துருச்சு. அது வந்து பழைய ஃபோட்டோவை த்ரிஷா போட்டிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி சமீபத்தில் த்ரிஷா விஜய் சந்திக்கலை. அது வந்து ட்விட்டர் கல்யாணத்துக்கு அந்த என்ன நடிகைக்கு அந்த சமயத்தில் போனார், அவ்வளோதான். அந்த கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தில் பிரைவேட் ஜெட்டில் 2 பேருமே, அவ்வளோதான். அதுவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் தான் போயிருக்காங்க. ஆமாம், நடிகர் நடிகைகளுக்குள்ள அந்த நெருக்கம் இருக்கத்தான் செய்யும், அந்த தொடர்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய தொடர்பு கிடையாது. தொடர்பு இருக்குது, தப்பான தொடர்பு. ஓகே சார். அதனால் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்ம ட்விட்டர்லேயுமே சரி, அதிகமாக இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து யானை, அதாவது ரோபோ யானை கொடுத்துருந்தாங்கல்ல. முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து யானை வந்து இதாக கொடுத்துருந்தாங்க, நன்கொடையாக கொடுத்துருந்தாங்க. நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து பழைய இன்டர்வியூவில் வந்து எனக்கும் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் இடத்துல வந்து விஜய், ஜெயலலிதா அவர்கள் இடத்துல வந்து த்ரிஷா, இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா? இல்லை, அதெல்லாம் நான் பார்த்தேன். அது ஒரு ஜோக்காக எடுத்துக்கணும், அது பெரிய விஷயமே இல்லை. அதாவது கோயிலுக்கு யானை வந்து இப்போ வாங்குறதுங்கிறது கஷ்டம். அதுக்கு பல லைசன்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கு பதிலாக அது இப்போ கல்யாண வீடுகள்லேயே அந்த ரோபோ யானை தானே வைக்கிறாங்க. அதனால ஒரு இதுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே சார். அந்த கிசுகிசுக்கு மேட்ரு கிசுகிசே கிடையாது அது அப்படின்னு கிடையாது. அதாவது எல்லாருக்கும், அதாவது சில சமயங்களில் முடிச்சு, ஏன்னா த்ரிஷா ஏடிமிகளுக்கு ஒரு நாள் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லி தான் சார் எனக்கே தெரியுது. ஏடிமிகள் இருந்தாங்க, ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிமிகள் இருந்தாங்க. அப்புறம் அது அந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு அது முடிஞ்சது. அதனால அவங்க, ஆனால் த்ரிஷா வந்து அவங்க ஐயர், அதனால அவங்க இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க அம்மாவும் சொல்லி யானை கொடுத்துருப்பாங்க, கோயில்களுக்கு போகிறாங்க. ஆனால் நான் யானையை அடையாளமாக வச்சுருக்க விஜய் கிறிஸ்தவர் தானே. ஆமாம், கிறிஸ்தவர் விரும்பி யானையை வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஓகே சார். அந்த கிசுகிசுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அந்த கிசுகிசு முடியுமா அப்படின்றது இல்லை. அது ஏங்க சும்மா பரப்புறவன் அவன் பாட்டு பரப்பி விட்டுருப்பான். காந்திபுரவனுக்கு ரூமர் வாங்கிருச்சு, அவனுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிட்டு இருக்கணும், சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி அதை ஒரு ஜோக்கை எடுத்துட்டு அப்படி மறந்துடணும். சீரியஸாக நினைக்க கூடாது. கோவாலையும் விஜயும் த்ரிஷாவும் தான் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாச்சுன்னா இப்போ ஒரே கோவால சார் கல்யாணம் வந்து கோவாவில் நடக்கல. ஆமா, இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப விஜயோட ஷூ வந்து தெரிஞ்சதான்னு சொல்லியிருந்தாங்க, ப்ரைவேட்டாக அவங்க இருக்கிறப்போ. இல்லை, அதெல்லாம் போய் ஏங்க விஜய் பேரை கெடுக்க, இப்போ அரசியலுக்கு வந்துருக்காருல்ல, அவர் பேரை கெடுக்கணும்னு சில விஷயங்கள் சதி பண்ணுவாங்க. அந்த அதில் அப்படி ஒரு சரி. ஓகே, விஜய் அப்படிப்பட்ட ஆள் அல்ல, எனக்கு தெரியும். ஓகே, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமாவது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான். ஆமாம், விஜய் த்ரிஷாங்கிறது அது முடிஞ்சு போனது, சும்மா திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நிறைய கேள்விகள் இருக்குது. யாருன்னா அவங்க ஒய்ஃபு கூட ஒரு இல்லை, அவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஆமாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதாவது ஒரு விஷயம், இவரும் மனைவியை பற்றி பேசலை,
சங்கீதா விஜயும் இவரை பற்றி பேசலை. அப்போ அதை பற்றி நம்ம பேசல என்ன அர்த்தம் இருக்குது? ம். அவங்க 2 பேரும் ஏதாவது பேசுனா, நம்ம பேசுகிற இடம் கொடுக்குறபடி பேசுனா நம்ம பேசலாம். ம். அது அவங்க கணவனும் மனைவியும் பேசாமல் இருக்காங்க. அவங்க ஒத்து போகிறாங்களா ஒத்து போகலையாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அதை பற்றி நம்ம பேசுகிற என்ன இருக்குது? ஹேசியம் என்னால் பேச முடியாது. ஃபேமிலிக்குள்ள இருக்கிறத நம்ம பேசுறது ஹேசியம், அதாவது ஜாதகம், நாளைக்கு நடக்கிற இன்னைக்கு சொல்கிற ஆள் நான் இல்லை, நடந்தது தான் சொல்லுவேன். எதனால சார் பிரிஞ்சிருப்பாங்க? இப்போ பிரிஞ்சிருக்காங்களா இல்லை ஒன்றா தான் இருக்காங்களா? இல்லை, பிரிஞ்சிருக்கிறது ஏன்னா அங்கே சொத்து நிறையா இருக்குது அவங்களுக்கு. ம். ஸோ அந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க அங்கே இருக்காங்க. பொண்ணு அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கா, அதனால் அங்கே இருக்காங்க. பையன் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரிங்க சார். இந்த நிகழ்ச்சி உங்களோட கலந்துரையாடினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இதோட இந்த ஷோ நம்ம முடிச்சிக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சிக்கலாம். ரொம்பவே நன்றி சார் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. மறுபடியும் இன்னொரு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த ஷோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செலிபிரிட்டியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.